வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நார்த்தம்பழம் சாதம். நார்த்தம்பழங்க நம்ம சின்ன வயசில் நிறையா சாப்பிட்ருப்போங்க. இப்போல்லாம் இந்த நார்த்தம்பழம் சாப்பிட்றது கூட கிடையாதுங்க. இந்த நார்த்தம்பழம் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே போல் இதில் சாதம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நார்த்தம்பழம் புளிப்பு சுவை அதிகமாக இருக்குங்க. அதனால் சில பேர் அதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் நார்த்தம்பழம் செம்ம சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம நார்த்தம்பழம் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஒரு 2 நார்த்தம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதை புழிஞ்சு எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கிட்டு அதேமாரி கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துக்கிட்டு ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நம்ம சாதம்ன்றப்ப சாதம் நல்லா வரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நார்த்தம்பழம் சாதத்தோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. அதனால் நாம் இதை எடுத்து வச்சாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு கரண்டி எடுத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அப்போ தான் சாதத்தில் மஞ்சள் நல்லா கரைஞ்சி சாதமும் நல்லா டேஸ்ட்டாக வருங்க. அதனால் நல்லா கலக்கி எடுத்துக்குங்க. ஓகேங்க, இங்கே பார்த்தீங்களா, நல்லா கலக்கி எடுத்தோன்னே எவ்வளோ சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்களா. பார்த்துங்க, இந்த பழம் வந்து நல்லா இனிப்பாகவும் இருக்குங்க. அந்த சாதத்தில் கிண்டுறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நாம் இதை கலக்கி வச்சாச்சு. அடுத்ததாக இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். 2 மிளகா, கொஞ்சோண்டு கடுகு போட்டு தாளித்து எடுத்துக்க வேண்டியதாங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. நம்ம இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சட்டியை வச்சு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு முதல்ல இந்த கடுகை போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் மிளகாயும் போட்டு வதக்கி எடுத்துக்க வேண்டியதாங்க. பார்த்தீங்களா, கடுகு நல்லா பொரிஞ்சு வருதுங்க. நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இந்த மிளகாயை போட்டு அதோட நாம் புழிஞ்சு வச்சுருந்த அந்த நார்த்தம்பழ சாறை சேர்த்து எடுத்துக்க வேண்டியதாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாதம் கிண்டலாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம தாளித்ததை நார்த்தம்பழத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. இப்போ சாதம் வடித்து எடுத்துக்கோங்க. நாங்கள் சில பேர் வந்து பச்சரிசி சாதத்தில் செய்வாங்க, இல்லைன்னா புழுங்கரிசி சாதத்தில் செய்வாங்க. நீங்கள் பச்சரிசி சாதத்தில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும், புழுங்கரிசியில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நான் புழுங்கரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ அதில் தான் சாதம் வடிச்சிருக்கேன். ஓகே, உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி சாதம் எடுத்துக்கங்க. அதே போல் நல்லெண்ணெயும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தாளித்து வச்ச நார்த்தம்பழ சாறை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த நார்த்தம்பழம் சாறை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்ட வேண்டியதாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிண்ணோம்னு வச்சுங்களேன், சாதம் சூப்பராக வந்துடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க.
இந்த நார்த்தம்பழம் சாதம் ரொம்பவுமே நல்லதுங்க. குறிப்பாக இந்த நார்த்தம்பழம் கால்சியம் சத்து அதிகம் இருக்குங்க அதில். அதனால் இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை கூட சாப்பிட்லாங்க. ஆனால் அதிகமாக இது கோடை காலங்களில் தான் நிறைய காய்க்கும். அதனால் நீங்கள் ஊறுகாய் போட்டு வச்சும் சாப்பிட்லாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இந்த நார்த்தம்பழத்தில் ஜூஸ் போட்டும் நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதுங்க. கோடை காலங்களில் இது ஒரு பெஸ்ட்டு கூல்ட்ரிங்க்ஸுங்க. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இங்கே பார்த்தீங்களா, நம்ம சாதத்தை சன்னமாக கிண்டி பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி நல்லா எடுத்தாச்சு பாருங்கள். அப்போ தான் இந்த கலரு கொடுக்கும் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வெள்ளை சாதம்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா கிண்டி எடுத்துங்க. அதோட கொஞ்சோண்டு நல்லெண்ணெயும் ஊற்றிங்க. நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சாதம் ருசியாக வரும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த எலுமிச்சம்பழ சாதத்தில் அவ்வளவு நன்மைகள் இருக்குங்க. அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இதை செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நார்த்தம்பழம் சாதம் ரெடி ஆயிட்டு.